அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. புதிதாக பதவி ஏற்றுக்கொள்ளப் போகும் தம்பி விஜய் அவர்களுக்கு கடைக்கோடியில் இருக்கும் ஒரு சாதாரண மனிதன் ஒரு சிறு விண்ணப்பம். எண்ணித் துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு. இது பழமொழி. அந்த வரிசையில் திரு விஜய் அவர்கள் அரசியல் தொடங்கப்பட வேண்டும் என்று எண்ணினார். தொடங்கப்பட்டார். மக்களை சந்திக்க வேண்டும் என்று விரும்பினார். சந்தித்தார். கட்சி ஆரம்பிக்க வேண்டும் என்று விரும்பினார். ஆரம்பித்தார். முதலமைச்சர் ஆக வேண்டும் என்று விரும்பினார். இப்பொழுது முதலமைச்சர் ஆகப் போகின்றார். அடியனின் வாழ்த்துக்கள். இந்த பதிவு இப்பொழுது திரு அருட்பிரகாச வள்ளல் பெருமானார் பிரபஞ்சத்தை நடத்தி கொண்டிருக்கும் மேட்டுக்குப்பத்தில் திரு சித்தி உலக திருமாலையில் இருந்து இந்த பதிவினை தங்களிடம் சமர்ப்பிக்கின்றேன். அதாவது, எண்ணி துணிக கருமம் துணிந்த பின்பு எண்ணுவம் என்பது இழுக்கு. இது பழமொழி. உங்களுக்கும் தெரியும், அனைவருக்கும் தெரியும். அந்த வரிசையில் தாங்கள் இப்பொழுது முதலமைச்சராக பதவியேற்றுக்கொள்ளும் வாய்ப்பு கிடைத்துள்ளது. அதாவது திரு அருட்பிரகாச வள்ளல் பெருமானார் திருக்கருணையாலும் ஸ்ரீ சிவகாமி சுந்தரி சமேத ஸ்ரீ நடராஜபதியின் அருளாசியோடும் திருப்பரங்குன்றம் முருகப்பெருமானின் அருள் ஆசியோடும் தங்களுக்கு இந்த பாக்கியம் கிடைத்துள்ளது. அதாவது இந்த வாய்ப்பை கொடுத்த மக்கள் இந்து மக்கள். அந்த வரிசையில் பார்க்கும் பொழுது இன்று சனாதன தர்மத்தை பேணி காக்கும் நம்முடைய பாரத பிரதமர் மற்றும் நம்முடைய அமித்ஷா அவர்கள் மத்தியில் மிக சிறப்பாக ஆட்சி செய்து கொண்டுள்ளார்கள். இப்பொழுது இந்தியா முழுவதும் சனாதன தர்மத்தை பேணி காக்கும் ஆட்சி நடந்து கொண்டுள்ளது. அவ்வரிசையில் தாங்களும் அவர்களோடு ஒத்துப்போய் முழு ஒத்துழைப்பு கொடுத்து, அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு ஒத்துப்போய் ஒன்று சேர்ந்து தாங்களும் முதலமைச்சர் ஆவது சாலச் சிறந்தது. ஆனால் இடையில் ஏராளமான சுயநலவாதிகள் ஒரு சிலர் கருத்துக்கள் சொல்லுவார்கள். ஆளாளுக்கு நாட்டாண்மை செய்வார்கள். ஆளாளுக்கு மூளை செலவை செய்வார்கள். ஆளாளுக்கு தங்களுடைய கருத்துக்களை பரிமாறுவார்கள். ஆனால் எதற்கும் மசியாமல் தாங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்து மிக சிறப்பாக ஆட்சி நடத்த வேண்டுகிறேன். காரணம், மத்தியில் திரு மோடிஜி அவர்களின் கருணையோடு இந்தியா முழுவதும் ஆட்சி நடந்து கொண்டுள்ளது. அந்த வரிசையில் இணக்கமாக நீங்கள் பணியாற்றும் பொழுது பெறாததை பெற்றுக்கொள்ளலாம், பேரும் புகழும் அடையலாம். அனைத்தும் சித்தியாகும். எண்ணங்கள் அனைத்தும் சித்தியாகும். அனைத்து செயல்களும் சித்தியாகும். ஆகவே எந்த ஒரு நபர்களின் இடையூறு இல்லாமல் தன்னிச்சையாக முடிவெடுத்து திரு அருட்பிரகாச வள்ளல் துணையோடு முருகப்பெருமான் துணையோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்து பணியாற்றும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இறை மற்றும் தேசப்பணியில் சாது சிதம்பரம் ராஜ்மோகன், திருச்சிற்றம்பலம்.